துறை ரீதியான ஆஃபீஸர்ஸும் சரி அவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி வரப்போகிற நாட்களில் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. இது முதல் சர்ச் கேம்ப் தான். ஒன் சர்ச் கேம்ப் இன் ஆர்கே நகரில் ஜோன் 4ல் வார்டு 40ல் ஆரம்பிச்சிருக்கிறோம். வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு வார்டும் அடுத்தடுத்த வாரத்தில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை இது எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த ஃபிஷர்மேன் வந்து மீட் பண்ணாங்க. நாங்கள் ஆல்ரெடி அந்த கலெக்டர் மேடம் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. மேடமே போய் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அவங்க சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க அந்த சைட்லேருந்து. அதுதான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு டிஸ்கஷன்ஸில். மற்றபடி அது வில் பி ரிசால்வ்டு. இந்த வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக சொல்யூஷன் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும். சார், இப்போ மின்கட்டண உயர்வு இல்லையே, இங்கே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிளியராக டிக்ளேர் பண்ணிட்டாங்களே காலைல. நாங்கள் வி ஆர் ஸ்ட்ராங்லி அகேன்ஸ்ட் நீட்டுன்னு சொல்லியிருக்கிறோங்க. எங்களோட நிலைப்பாடு அதுதான். நீட்டு வேண்டாம் தான் தமிழ்நாட்டுக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. சார், தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆட்சியோட இந்த ஆட்சி அதிகமாக இருக்குது, இப்போ மின்கட்டண உயர்வு அதிகமாக இருக்குன்றாங்க. இல்லையே, அது துறை ரீதியான அமைச்சரை தான் கேட்கணும். எனக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. ஆனால் எந்த இதுவும் அவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தெரியல. எனக்கு தெரியல, எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வேணால் திருப்பி நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சிறப்பாக ஆகஸ்ட் 5 வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்களேன். அதுக்குள்ளே எல்லாமே டிக்ளேர் பண்ண முடியுமா? ஆகஸ்ட் 5 பாருங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்குது, மக்கள் எதிர்பார்ப்பு நல்லா இருக்குது. முதலமைச்சரும் அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க லாஸ்ட் 14 to 15 டேஸாக துறை ரீதியாக அவங்க இவ்வளோ 6 to 7 hours அவங்க வந்து டெய்லி ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட கன்சல்டேஷன் படி தான் இந்த பட்ஜெட் இருக்கும். பருவமழை ஆங்காங்கே வந்து அகாயத்தாமரை வந்து படந்து இருக்கிறாங்க. அது காவேரி ஆட்சியில் தண்ணி ஏற்படுது, நிலை ஏற்படுது, வாய்ப்பு ஏற்படுது. மாநகராட்சி எத்தனை செயல்படுறாங்க? இல்லை, லாஸ்ட்டு ஒரு 3 weeks பிஃபோர் அந்த ஜோன் 4 மீட்டிங்லேயே எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். என்ன நல்லது நான் என்னென்னு ஃபாலோ பண்ணாங்க வந்து டிஸ்கஸ் சார், இப்போ சிஎம் விஜய் வந்து இப்போ எலும்புகளை உடைக்கப்படுன்னு சொல்லிட்டு மார்க்கண்டியன் இந்த எம்எல்ஏ சொல்லியிருக்காப்புல, அது எப்படி பார்க்குறீங்க? அவர் கைது நடவடிக்கை வந்து சிறையில் அடிச்சிருக்காரு. எதிர்கட்சியில் இருக்கவங்கெல்லாம் வந்து சிஎம் விஜய் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, பார்க்குறீங்க? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரையா அவர் சொல்லியிருக்காருல்ல, அவங்க வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க திராவிட மாடல் இதுதான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு பிள்ளைக்கு. பாவம், இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல் பேசிகிட்டு இருக்கிறது. அவங்க ஒரு 2-3 ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரே சிங்குலரில் பேசுகிறாங்க, தரைக்குறைவாக பேசுகிறாங்க. இதே பேசிகிட்டு இருக்கிறது நல்லதில்லை. இப்போ எல்லாமே ஜென்சி எஜுகேட்டட் பீப்புள் வந்துட்டுருக்காங்க. அவங்களும் பார்க்குறாங்க. மக்கள்கிட்டே விட்டுடுவோம் இது மாதிரி ஆளுங்க பேசுகிறதெல்லாம். மக்களே வில் டேக் கேர் ஆஃப் அவங்கள வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக ஒரு சிறப்பு பாடம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. வரப்போகிற நாட்கள் எலெக்ஷன்ஸ்லாம் வருது இல்லைங்களா? உள்ளாட்சி தேர்தல் வருது, பை எலெக்ஷன்ஸ் வருது. அதில் அவங்களே டிசைட் பண்ணிவிடுவாங்க. இன்னும் ஃபார் பெட்டராக கொடுப்பாங்க. அது எலும்பு முறிவு இல்லை, அது அவங்களோட அடுத்த கட்டத்துக்கு அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை அவங்களோட கட்சியை தூக்கி கொண்டு போகவே முடியாது. இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இது மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இது மாதிரி தரக்குறைவாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, அது வந்து அவங்க கட்சிக்கே நல்லதில்லை.